போடுற பாலெல்லாம் சிக்ஸ் அடிக்கிறாரு டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள். இவரோட அரசியல் நகர்வுகள் எல்லாமே எதிர்கட்சிகளுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு பிபிஎன் டென்ஷனை ஏற்றிட்டே தான் இருக்கு. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் இவரை வீட்டிலேயே போய் சந்திச்ச விஷயம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. அரசியலை புரட்டி போட்டுச்சோ இல்லையோ, ஆனா அரசியல்வாதிகளை இது புரட்டி போட்டிருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக திரு விஜய் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளர், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் பிரசாந்த் கிஷோர் அவர் போய் சந்திச்சது தமிழக அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. எலெக்ஷனுக்குலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். இவர் தான் 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றினார். ஐபேக் அப்படின்ற நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் யார் மூலமா விஜய் அவர்களை போய் சந்திச்சார் அப்படின்றது பலருக்கும் அறிந்த விஷயம்தான். திரு ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு போய் விஜய் கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அரசியல்ல 2026 நம்ம எப்படி தேர்தலை எதிர்கொள்ளணும், எந்த மாதிரியான வியூகத்தெல்லாம் நம்ம வகுக்கணும், எத்தனை வேட்பாளர்கள் நம்ம நிறுத்தணும், தனித்து போட்டியிடணுமா, கூட்டணியோட போகணுமா அப்படின்னு அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஏன் திடீர்னு போய் எந்த விதமான ஒரு செய்திகளும் வெளிப்படாம போய் விஜயை சந்திச்சார் அப்படின்றது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதை கேட்ட உடனே நிறைய எதிர்கட்சிகளாகட்டும், இல்லை பல அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் உடனே என்ன விமர்சனம் பண்றாங்க, விஜய் அவர்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றாரு, இதுக்கெல்லாம் அவருக்கு எங்க இருந்து பணம் வருது, அப்ப பல நூறு கோடி பணம் வச்சிருக்காரா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. முதல் விஷயம், பிரசாந்த் கிஷோரும் சரி விஜய் அவர்களும் சரி அவங்க 2 பேரும் சந்திச்சு என்ன பேசினாங்க அப்படின்றது யூகங்கள் அடிப்படையில தான் தகவலா வெளிவந்திருக்கே தவிர அத்தன்டிகேட்டடா இதுதான் பேசினாங்க அப்படின்னு யாரும் பக்கத்துல உட்காந்து பார்க்கல. இதை ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிப்படுது. அதாவது அவர் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் போக போறாரு, அதை பத்தி தான் பேசினாங்க. ஒரு சில கூட்டம் இவர் தனியா தான் இருக்க போறாரு, அதை பத்தி தான் பேசினாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க எழுதிட்டே தான் இருக்காங்க. இதுல உண்மையிலேயே திரு விஜய் அவர்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணாரு, என்ன மாதிரியான நகர்வுகள் அடுத்து மேற்கொள்ளணும் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்களா யூகத்தின் அடிப்படையில் பேசிட்டு அதற்கு உடனே பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல எதிர்கட்சிகள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய்க்கு இதுக்கு மட்டும் எங்கிருந்து பணம் வருது, அவர் 500 கோடிக்கு ஃபீஸ் கொடுக்குறாரு யாருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு. முதல்ல பிரசாந்த் கிஷோர் அவர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரா, நான் 2026 உங்களுக்கு தேர்தலுக்கு வேலை செய்ய போறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்னே நமக்கு தெரியாது. உடனே இவங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, அதுக்கு 500 கோடி ரூபா அவர் சார்ஜ் பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை பாதி அமௌண்ட் இப்போ கொடுத்துட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்த இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணில் எதையுமே பார்க்கல, கூட இருந்து பணத்தை கொடுக்கும்போது எண்ணி பார்த்த மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறாங்க. உங்க எல்லாருக்குமே விஜய் அப்படின்ற ஒரு நபரால மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய அரசியல் நாளை பின்ன மிகப்பெரிய கேள்விக்குறியா போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது முக்கியமா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளுக்குமே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பாக தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல அந்த நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு, புதுசா வந்திருக்காரு விஜய், அவரோட ஃபோர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் 40% மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு கான்கிரீட்டா ஒரு பீப்புள் அலைன்ஸ் போகாம இருக்கிறது இல்லை, அதனால மக்கள் டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் நினைச்சார் அப்படின்னா அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பேஸை வச்சு அவரால் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். என்னோட கணிப்பு சரியா இருந்தா 10% மேல ஓட்டு அவர் வாங்குவாரு அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் சமீபத்துல கூட தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புதுமுகமா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. கள அரசியல் பார்க்கும்போது ஆய்வுல 15% ஓட்டு வரைக்கும் அவர் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நினைச்சுதான் பல கட்சிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. நாம என்ன சொல்றோம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தத்துவம், ஒரு கருத்து, ஒரு கொள்கை, கோட்பாடு இருக்கும். உங்க கருத்துக்களை முன்வைங்க, மக்கள் யாரை தேர்வு செய்யறாங்களோ அவங்கள தேர்வு செய்யட்டும். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய்க்கு பணக்கொழுப்பு இருக்கு, அதனாலதான் போய் கொடுக்குறாரு. அவர்கிட்ட இருக்கு, அவர் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் இப்போ வரைக்கும் ஐபேக் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டாரா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஒப்பந்தம் போட்ட மாதிரியே இவங்க எல்லாருமே அவரை கடுமையா விமர்சிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்களை விமர்சனம் என்ற பேர்ல நீங்க இப்படி பேச பேச அவர் வளர்ந்து கொண்டே தான் போகிறார். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒன்று தோணலாம், ஏன் இவர் விஜய் இவ்வளவு தூரம் விஜய்க்கு இவ்வளவு ஃபேவரா நம்ம பேசுறோம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, மாற்றம்னு யார் வந்தாலும் நம்ம அதை விரும்ப தான் போறோம். ஏன்னா நம்மளுமே மாற்றம் வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்த்து டயர்டாகி போயாச்சு. அப்போ மாற்றம்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அதுவும் எந்த சூழ்நிலையில் அவர் வரான்றது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானே. ஒரு உச்ச நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் மக்களுக்காக வர்றேன் அப்படின்னு வரும்போது அவரை வரவேற்கணும் தானே. மித்த கட்சிகள், ஒரு இவ்வளவு அனுபவம் சார்ந்த ஒரு கட்சிகள், நீங்க எல்லாருமே களத்துல நின்று அவரை வென்று காட்டணும். அதற்கு முன்பாகவே விஜயை பத்தி அவதூறு பேசுறது, அவதூறு பரப்புறது, அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் பேசுற வேலையை விட்டுட்டு மக்கள் முன்னாடி போய் எல்லாருமே நின்று
களமாடி வென்று காட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பிரசாந்த் கிஷோர் தான். அவரோட ஐபேக் நிறுவனம் தான் டிஎம்கே பிராண்டிங் பண்றதுல அவ்வளோ வேலை பார்த்தாங்க. அப்பேற்பட்ட அனுபவம் வாய்ந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயை போய் சந்திக்கிறார் அப்படின்னா அப்ப விஜய் அவர் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றாரு அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் எப்பயுமே ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவார். இது அரசியல் உற்று நோக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் சாதாரண ஆட்களுக்கெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாரு. அப்ப விஜய் ஒரு டார்கெட் பண்றாரு அப்படின்னா இவர் என்ன மாதிரியான அடுத்த நகர்வுகள் கொண்டு போவாரு, ஒருவேளை இவர் விஜயை ஜெயிக்க வச்சிருவாரோ அப்படின்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய தத்துவத்தை நீங்க விமர்சனம் பண்ணலாம், அவர் வைக்கக்கூடிய கருத்தை விமர்சனம் பண்ணலாம், அவரோட தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்படி ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி அவர் இதை பண்ணிட்டாரு, அவரை சந்திச்சிட்டாரு, இதுக்கு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற கருத்துக்கெல்லாம் விட்டுட்டு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மக்கள் மன்றத்தில் அவரை வென்று காட்டுங்கள். நன்றி.